அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னரைகளுக்கு வந்தார்கள் என்று சொன்னார். தன்னுடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுகுவார்கள். அவர்கள்ட்ட கேட்கப்படும், சொர்க்க நரகத்தை பற்றியெல்லாம் பேசக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி நீங்கள் அழுவது கிடையாது. ஆனால் மன்னரைகளுக்கு வந்தால் மட்டும் ஏன் இவ்வாறு அழுகிறீர்களே என கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க இவ்வாறு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. மறுமையினுடைய படித்தரங்களில் முதல் படித்தரம் தான் இந்த மன்னரைகள். இந்த மன்னரையில் ஒரு மனுஷன் ஈடேற்றம் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா காரியங்களும் அவனுக்கு லேசானதாக ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க. மன்னரையினுடைய பயங்கரமான அந்த வேதனையை காட்டிலும், திகிலூட்டக்கூடிய அந்த நிகழ்வை காட்டிலும் வேறு எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் இப்னு மாஜா, ஜாமியு திர்மிதி, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். சரி, இந்த மன்னரையினுடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாங்க. 3 விஷயங்கள். நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் தர்கீப் மற்றும் தப்ரானி போன்ற ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யூத ரஜுலு ஃபி கபரி, ஒரு மனுஷன் மன்னரையில் அடக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுடைய தலைப்பகுதியிலிருந்து வேதனை ஆரம்பிக்கப்படுமா. அவ்வாறு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தஃபாத்துஹு திலாவத்துல் குரான், இந்த உலகத்தில் அந்த மனுஷன் குரான் ஓதக்கூடிய வளமை உள்ளவனாக இருந்தால் அந்த குரான் ஓதியதனுடைய நன்மை அந்த வேதனை விட்டும் அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த மனுஷனை பாதுகாத்து விடும். அடுத்ததாக அந்த வேதனை கை வழியாக வர ஆரம்பிக்கும். தஃபாத்துஹு அஸ்ஸதகா, அந்த மனுஷன் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அல்லாஹுக்காக வேண்டி தானம் தர்மம் செய்யக்கூடிய நபராக இருந்தால் அந்த தான தர்மத்தினுடைய நன்மைகள் அந்த வேதனை விட்டும் அந்த மனுஷனை பாதுகாத்து விடும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3ஆவதாக கால் வழியாக அந்த வேதனை வரும். தஃபாஹு மஷாஹு இலல் மஸ்ஜித், அந்த மனுஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நல்ல முறையில் ஒலு செஞ்சு பள்ளிவாசலுக்கு தொழுகை செல்லக்கூடிய அந்த வளமை உள்ளவராக இருந்தால் அந்த நடந்து சென்ற அந்த நன்மை இருக்குது பாருங்க, அந்த மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேதனை விட்டும் அல்லாஹ்வுடைய உதவினால் பாதுகாத்து விடும் என்றார்கள் நபி அவர்கள்.